சிவா, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்ல, சொல்லுங்க. கஸ்தூரி பாட்டி பேசினதுல ஜனனி ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்கல்ல. ப்ளீஸ் சமாதானப்படுத்துங்க. பொய் சொன்னா இப்படிதான் அசிங்கப்படணும். இதுல எங்க சமாதானப்படுத்துறது? மன்னிக்க முடியாத குற்றம் இல்லையே, நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். துளசி, நான் மலேசியாவில் லவ் பண்ண ஜனனி இப்போ இல்லை. இப்போ வேற மாதிரி இருக்கா. எனக்கே சில சமயம் வெறுப்பாக தான் இருக்கு. அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் பாராட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசை மட்டும் பட்டா போதுமா? அப்படி அவ்வளோ நடந்துக்கணும்ல. அப்படி நடந்துக்கலன்னு உங்களுக்கும் தெரியும் தானே. ஜனனிய கொஞ்சம் மாத்த நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். எனக்கு நீங்க அவங்கள விட்டு ஒதுங்கி போறீங்களோன்னு தோணுது. புரியல. ஜனனிய சுயமா யோசிக்க விடாம பண்றாங்க. துளசி, அது அப்படி இல்லை. ஆக்சுவலி சிவா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் சிவா, உன்கிட்ட தான் கேக்குறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்லுங்க. நான் யார்கிட்ட? நான் உன்கிட்ட தான் பேசினேன் ஜனனி. என் பேரு துளசியா? உன் பேரு துளசி இல்ல, ஆனா துளசியா மாற நினைக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. உன் பேரு துளசி இல்லை, நீ துளசியா மாற நினைக்கிறேன்னு சொன்ன. நான் ஏன் துளசியா மாறணும்? இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒருத்தி இருக்கான்னா அது துளசி தான். என்ன சொல்ற? ஏதாவது சொல்லு. உனக்கு தான் துளசினா பிடிக்குமே. துளசியா உனக்கு ஏன் பிடிக்காதுன்னு கேளுங்க. ஓகே, உனக்கு ஏன் துளசியை பிடிக்காது? சொல்லு. வெயிட் பண்றாங்கல்ல. யார் வெயிட் பண்றாங்க? நான் தான். நான் உன் பதிலுக்காக வெயிட் பண்றேன்ல, அதான் சொன்னேன். ஏன் பிடிக்காதுன்னா பிடிக்காது, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு காரணம் கேளுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம், வேலிட் ரீசன் இருக்கணும்ல. ரீசன்னா உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. சிவா, ஆ இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஆ சொல்றேன், நானே சொல்றேன். அவங்க தான் ஜனனின்னு சொல்லி துளசியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். நீ சொல்றதும் சரிதான். ஆனா நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சதும்